போன வீடியோ கண்டினியூவோட பார்ட் 2 தான் இது. ஸோ அப்புறம் நாங்கள் நட்டு வச்சுருந்த செடியில் தண்ணிலாம் ஊற்றி அது வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் முட்டை தொக்கு செய்கிறோம்னு சொல்லியிருந்தால அதில் வந்து முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். முட்டை வந்து நாங்கள் 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றுறோம். நான் தான் ஊற்றிருந்தேன். அது வந்து நான் கிண்டக்கூடாது, அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே உடச்சி ஊற்றும் போது எப்படி இருக்கோ அப்படியே வந்து இருக்கணும். இது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அதே மாதிரி எறா தொக்கு ரெசிபி வேணுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் வந்து ஓடி தெரியாமல் போட்டு போகிறீங்க, பார்த்து வந்து பக்குவமாக பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே அதுவுமா கூட எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தார். அதாவது வீட்டுக்கு கீழே இருக்க வேலை தான் எப்படி இடத்த கழிச்சு போட்டு வச்சுருக்காரு பாருங்க. அப்புறமா அப்பா வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மா ஃபேமிலிக்கு மொத்தமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கணும். தூங்கி எழுந்து பார்த்தா மணி 5:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து அது ஏதோ ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க, பேர் மறந்து போச்சு. அதுக்கப்புறமா பார்த்துட்டு டீ குடிச்சுன்னே இருந்தோம். 3 கிளாஸ் டீ வந்தது. அதுக்கப்புறம் நானே தங்கச்சியும் சேஸ் போட்டு டீ குடும்படா சேஸ் போடுவோன்னு பார்த்தா ஆமாம், நாங்கள் எல்லாமே அதெல்லாம் வந்து தான் பண்ணுவோம். டீ வந்து என் தங்கச்சி தான் போட்டால், அதனால தான் சூப்பராக இருக்குன்ற. ஆனால் குடிச்சு பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும் அது கசக்குது. எப்படி சொல்லணும்னா நல்லா தான் இருந்துச்சு, பட் கசிச்சுது லைட்டாக. அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சி கொஞ்சம் நேரம் படிச்சுருந்தோம். மேக்ஸ் தான் அவளுக்கு இன்றைக்குமே நான் மேக்ஸ் தான் வந்து சொல்லித்தரேன். அவளுக்கு மேக்ஸ் தான் சுத்தமாக வராது, அதனால் நான் இன்றைக்குமே அவளுக்கு மேக்ஸ் தான் வந்து சொல்லித்தரேன். பாய்.